அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் தேவ சமூகத்திலே நாம் தியானிக்க இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற வசனம் 5வது வசனம், 6வது வசனம், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இன்றைக்கு இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது, இன்றைக்கு நாம் எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறோம், நம்முடைய வழிகளெல்லாம் நாம் சந்திக்கிற மனிதர்களுடைய நாம் பேச போகிற காரியங்கள், நாம் செய்ய போகிற காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவரை நினைத்து கொள்வோம் என்று சொல்லி காலையிலே நல்லதொரு தீர்மானம் எடுத்து நான் புறப்பட்டு செல்கிற நேரத்திலிருந்து திரும்பி வருகிற வரையிலே அவரை நாம் நினைவிலே கொண்டிருக்கிற பொழுது, அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய பாதைகளை எல்லாம் செவைப்படுத்துகிறாராம். நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துகிறார். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்வாய் என்று சொன்னால், அப்போ அதிகாலை வேளையிலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவரும் நம்பிக்கையாய் நீ நடந்து செல்ல வேண்டும், புறப்பட வேண்டும். அப்போது வழிகளெல்லாம் ஆண்டவருடைய வசனங்களை அசை போட்டு தியானித்து கொண்டு ஆண்டவரை நினைத்து கொண்டு நாம் போக வேண்டும். அப்போது ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி நாம் உள்ளத்தில் அவரை அழைத்து கொண்டே செல்கிற பொழுது நம்முடைய பாதைகளில் அவர் நமக்கு காரியங்களை வாக்கிய பண்ணுகிறார். பாதைகளிலே என்று சொன்னால் வழிகளிலே நமக்கு ஆபத்து இல்லாமல், எந்த விதமான விபத்து இல்லாமல் சத்துருக்களினுடைய சோதனையை மேற்கொள்கிற ஒரு பலனை கொடுப்பார். நம்முடைய பாதைகளில் நம்மை பாதுகாப்பார். நம்முடைய கல்லில் மோதாதபடி நம்மை நடத்துவார். நாம் செய்ய போகிற காரியங்களிலெல்லாம் கர்த்தர் கையிட்டு செய்கிற காரியங்களெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அவர் வாக்கிய பண்ணுவார். மாத்திரமல்ல, நம்முடைய வழிகளில் நினைக்கிற பொழுது நம்முடைய பாதைகள் பாருங்கள், வழிகள் பாதைகள் என்ன, அந்த பாதைகளிலே அவர் நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ணுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, திரும்ப ஜெயத்தோடு வருவோம். திரும்பி வருகிற பொழுது வெற்றியோடு வருவோம். ஆகவே அதிகாலையிலே வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வழிகளெல்லாம் கர்த்தரையே நினைத்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்து வாயிலே மனதார சொல்லிக்கொண்டு நடந்து போகிற பொழுது நம்முடைய பாதைகளில் வரக்கூடிய எல்லா தீமைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து நம்முடைய பாதைகளை நமக்கு ஜெயமாக மாற்றி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்களை அன்புடன் நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுவாமி, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்வாய் என்று சொன்னால் உன் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார் என்ற வசனத்தின்படியாய் கர்த்தரை எங்களை இன்றைக்கு நடத்துவீராக. உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின் வல்லமையின் பிரசன்னம் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக எங்கள் காரியங்களை வாக்கிய பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருக்களின் சோதனைகளை எல்லாம் முறியடித்து ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஜெயம் பெறும்படி கர்த்தரை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.